ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். நான் உங்கள் ஸ்கூல் டெக் நியூஸ் தமிழ் சேனல்லேருந்து பேசுகிறேன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இப்போ புதுசான நியூஸ் அப்டேட்டட் நியூஸ் வந்து கிடைச்சிருக்கு. என்ன நியூஸ்னால், நம்ம நேற்று வந்து ஈவினிங் 4 o'clock வந்து நம்ம ரமேஷ் பொக்ரியால் வந்து பேசினாங்க. என்ன பேசினாங்கன்னா, சிபிஎஸ்சிக்கு we cannot allow COVID-19 impact the students and label them in the COVID era students who cleared the classes without any examination, said the minister while answering a teacher who asked if board exams cannot be postponed. The minister also said, we have organized JEE NEET exams this year. It was one of the biggest examination conducted amid COVID-19 pandemic. அப்படி இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த கோவிட்-19 வந்து காரணமாக வச்சு எந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் நாங்கள் வந்து ஆல் பாஸ் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த எக்ஸாமுக்குமே ஆல் பாஸ் போட மாட்டோம். இந்த கோவிட்-19 காரணமாக இந்த கோவிட்-19 வச்சுக்கிட்டு நீங்கள் ஆல் பாஸ் கேட்குறது ரொம்ப தவறான விஷயம். நாங்கள் ஆல் பாஸ் இந்த வாட்டி போட மாட்டோம் அப்படின்னு சிபிஎஸ்சிக்கு சொல்லியிருக்காங்க. சிபிஎஸ்சி சொன்னாவே நம்மளுக்கும் சொன்ன மாதிரி தான். அது மெயினாக வந்து 10th and 12th தான் சொல்லியிருக்காங்க. 11th வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு, நம்ம எடப்பாடி பழனிசாமி தான் கேன்சல் பண்ணலாம் பப்ளிக் வச்சாலும் அது அவர் இஷ்டம். ஏன்னா தமிழ்நாடு மட்டும்தான் அந்த மாதிரி இருக்குது. இவர் வந்து இந்தியா அளவுனால வந்து உங்களுக்கு தெரியும், இந்தியா அளவில் வந்து சொல்லியிருக்காங்க. இல்லை 10th and 12th என்னென்னா, இந்த கோவிட்-19 வச்சு நீங்கள் வந்து காரணமாக வச்சு ஆல் பாஸ் வந்து கேட்கக்கூடாது அப்படின்னு ஒரு இதை சொல்லியிருக்காங்க. அது இன்னொரு என்ன சொன்னாங்கன்னா, இதே மாதிரி தான் நாங்கள் ஜேஇயும் நீட் எக்ஸாமையும் போன வாட்டி சிறப்பாக நாங்கள் இந்த வருஷம் வந்து சிறப்பாக நாங்கள் முடித்தோம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் முடித்தோம். அதே மாதிரி நாங்கள் பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் போஸ்ட்போன்ட் ஆகும், எக்ஸாம்ஸ்லாம் கொஞ்சம் போஸ்ட்போன் ஆகும், தவிர ஆல் பாஸ் வந்து போட வாய்ப்பில்லை அப்படின்னு வந்து நம்ம ரமேஷ் பொக்ரியால் வந்து சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது, கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். 2021 அப்படி தான் வரப்போகுது. இன்னும் ஒரு 6 days 7 days வந்துடும். ஓகே, இது மாதிரி அஃபிஷியலான நியூஸ் வேணும்னா நம்ம ஸ்கூல் டெக் தமிழ் நியூஸ் சேனல் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.